19ஆம் திகதி ஜூலை மாதம் 2026வது வருடம் கர்த்தருடைய ஓய்வு நாள் ஆராதனைக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை என்பது உண்மையா என்பதை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையாக பகிர்ந்து கொண்டேன். அந்நிய பாஷை என்பது உண்மைதான் என்பதை அறிவியல் ரீதியாகவும் மொழியியல் ரீதியாகவும் உங்களிடத்திலே நான் அதை கற்றுக் கொடுத்தேன். அது உண்மைதான் என்பதை நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நானும் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, ஆண்டவர் எதையெல்லாம் முக்கியப்படுத்தினாரோ அதையெல்லாம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியம் இல்லை என்று இன்றைக்கு பிசாசு காண்பித்து கொண்டு வருகிறான். சபை கூடுதல் முக்கியமில்லை என்று காண்பிக்கிறான், அந்நிய பாஷை முக்கியமில்லை என்று காண்பிக்கிறான், திருவிருந்து முக்கியமில்லை, அதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் என்று சொல்லி அதை காண்பிக்கிறான். சரிதானே? உபவாசம் பண்றது தேவையில்லை, அப்படியெல்லாம் இருக்குது உபதேசங்கள். உபவாசம் பண்ண தேவையில்ல, ஜெபம் பண்ண தேவையில்ல, வேதம் வாசிக்க தேவையில்ல, இப்படி வினோதமான உபதேசங்கள் எல்லாம் நூதனமான உபதேசங்கள் எல்லாம் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே பிசாசு கொண்டு வந்து போட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினால நான் உங்களுடைய ஊழியக்காரனாய், உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறவனாய் உங்களுக்கு வேதத்தினுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது என் மேல் விழுந்த பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நாளைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கலாம், அல்லது இந்த இடம் பிடிக்கல என்று சொல்லி நீங்க வேற இடத்துக்கு போகலாம், சொல்லல தானே, யாரு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நீங்க நாளைக்கு எங்க போனாலும் ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு நீங்க வழி விலகாதபடிக்கு ஆண்டவருடைய சத்தியத்திலே, ஆண்டவருடைய வசனத்திலே, ஆண்டவருடைய வார்த்தையிலே நீங்கள் வாழும்படிக்கு நான் உங்களிடத்திலே தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காலம் இன்றைக்கு மங்கி போய் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் இன்றைக்கு இடம் கொடுக்கிற காலம் வந்திருக்கிறது. தீர்க்க தரிசனம், அற்புதம், அடையாளம் இதெல்லாம் தவறு இல்லை, இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதிலாக அது நாங்க இறக்கி வச்சுட்டு இன்னொரு பொருளை ஏற்றி வைக்கிறது, அது ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் செயல்படுகிறோம் என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. ஆகையினால நாங்க இதுகள்ல அவதானமாக இருக்க வேண்டும். அப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல நான் உங்களுக்கு காண்பித்தேன், தமிழ் வேதாகமத்துல எல்லாம் பாஷை பாஷை என்று இருக்கிறபடினால நமக்கு எந்த பாஷை எதை சொல்லப்படுறது என்று சொல்லி எங்களுக்கு விளங்கல. அதனால பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்கள் மூலமாய் எழுதின மூல பாஷையாகிய கிரேக்க மொழி வேதாகமத்திலே இருந்து அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மூல சொல் என்ன, அதுல குளோசலேலியா அல்லது குளோசா என்கின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஜென்ம பாஷை என்று சொல்லப்பட்ட இடத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற மூல மொழி சொல் கிரேக்க சொல் என்ன என்பதை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். பலவிதமான அபிப்பிராயங்கள் அந்நிய பாஷையை குறித்து கிறிஸ்தவ உலகத்திலே காணப்படுகின்ற அபிப்பிராயங்கள் என்ன, இந்த அபிப்பிராயங்கள் சரியா தவறா, வேதாகம வசனத்தின்படி இது எப்படி என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு கற்பித்துக் கொடுத்தேன். அந்த தேவ செய்தி எங்களுடைய யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் அதிலே தெளிவடைய வேண்டுமானால் அந்த செய்தியை எடுத்து நீங்கள் மீண்டும் 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 கேட்கும்படிக்கு நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தேவ செய்திகளை கேட்கும் பொழுதுதான் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதினாலே நமக்கு வரும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்திலே விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையான அதனுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கில வேதாகமத்திலே அதை சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கில வேதாகமத்திலே
faith comes by hearing and hearing by the word of God என்று சொல்லி அங்க எழுதப்படுது. அதாவது ஒருக்கா கேட்கும் பொழுது விசுவாசம் வராது, திருப்பி திருப்பி நாங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே விசுவாசம் வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓகே, இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்க உங்கள் மத்தியிலே பேச இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், அந்நிய பாஷையினால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? அந்நிய பாஷையை நாங்கள் பேசுவதால், அதை நாங்கள் அதிலே ஜெபிப்பதால் நமக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன என்பதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த நன்மை என்ன என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்கு முன்பதாக, அந்நிய பாஷையின் வரம், சரிதானே? அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளும், சரிதானே? சிலருடைய நினைப்பு அந்நிய பாஷையில பேசுறதால அவங்கதான் ஏதோ பரிசுத்த ஆவியானவர பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். பிதாவினுடைய பின்வீடு, இயேசுவினுடைய எதிர்த்து வீடு, பரிசுத்த ஆவியானவருடைய பக்கத்து வீடு இல்லைன்னு சொன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அடுத்தது இவர்தான் என்ற நினைப்பு இந்த அந்நிய பாஷையை பேசுகிற சிலருக்கு இருக்கிறது. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். என்னது? வரம். அது பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்நிய பாஷை வரத்தை ஒரு நபருக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார், சரிதானே? அது ஏன் கொடுக்கிறார், எதற்காக கொடுக்கிறார் என்பதையெல்லாம் நாங்க இன்றைக்கு பார்ப்போம். அப்ப அந்நிய பாஷையின் வரம் இல்லாதவர்களுக்கு வேதம் சில ஆலோசனைகளை சொல்லுகிறது. அந்த ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆகையினால நீங்க திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புத்தகம் 81வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீத புத்தகம் 81வது அதிகாரம் 10வது வசனம். பழைய ஏற்பாட்டு வேதாகமத்துல 722வது பக்கத்துல இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று பார்த்தீர்கள் ஆனால் அது அந்த சங்கீதத்தினுடைய அதிகாரத்துக்கு கீழே போடப்பட்டிருக்கும். கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஆசாப். இந்த ஆசாப் யார் என்று சொன்னால், தாவீது ராஜாவின் காலத்திலே ஒரு பெரிய பாடல் குழுவை தாவீது ராஜா உருவாக்கினார். இப்ப நாங்க இதுக்கு முன்பதாக நாங்க ஆராதனை எல்லாம் செய்தோம் இல்லையா? இந்த ஆராதனை முறை, இந்த சிஸ்டத்தை உருவாக்கினவர் யார் என்றால் தாவீது. சரியா? இந்த தாவீது தான் வாத்தியங்கள் எல்லாம் உருவாக்கி, பாடகர் குழு எல்லாம் உருவாக்கி, அவருடைய ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பட்டிக்கு முன்பாக கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு இந்த காரியங்களை உருவாக்கினார். அப்ப இந்த பாடல் குழுவை உருவாக்கும் பொழுது சில பாடல் குழு தலைவர்களையும் அவர் உருவாக்கினார். அதிலே இருக்கின்ற ஒரு பாடல் குழு தலைவன் தான் இந்த ஆசாப். ஆசாப் கிட்டத்தட்ட 12 சங்கீதங்கள் சங்கீத புத்தகத்துல எழுதியிருக்கிறார். ஆசாப்பினுடைய சங்கீதங்கள் எல்லாம் நீங்க பிறகு நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதத்துக்குள்ளேயே தீர்க்க தரிசனம் இருக்கு. நாங்க நினைக்க கூடாது பாடல்ண்டா ஏதோ சோத்திரம் மட்டும் பாட்டு பாடுறது இல்ல. பாடல்களிலே பல வகைகள் உண்டு. டிடாக்கே சாங் சொல்லுவாங்க. டிடாக்கே சாங் சொன்னா உபதேச பாடல்கள். சில பாடல்கள் நமக்கு புத்தி சொல்லுவதை போல, கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிப்பதை போல இருக்கும். சில பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சில பாடல்கள் மூலமா ஏதோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதை போல இருக்கும். ஆசாப்பினுடைய சங்கீதத்துக்குள்ள அப்படிப்பட்ட மகத்துவமான மகிமையான காரியங்களை ஆவியானவர் ஆசாப் மூலமாக எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த சங்கீதத்துல 81வது சங்கீதத்துல 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்க, உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது வேற யாரும் இல்ல, சரிதானே? நீ எகிப்துல கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் இல்ல, நீ வனாந்தரத்துல உருவாக்குனியே அந்த மாட்டு தெய்வம், அந்த எரும மாட்டு தெய்வமும் இல்ல. எரும மாடுன்னா கொஞ்சம் கேவலமா இருக்கு தானே, கண்டுக்குட்டி தெய்வம் என்று சொல்றதை விட எரும மாட்டு தெய்வம் இல்ல, சரிதானே? உன்னை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது நான் தான்.
சரிதானே? உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இப்ப அந்நிய பாஷை உங்களுக்கு வேணுமானால், சரியா, நீங்க பாஸ்டர்ட்ட தலையை கொடுத்து வேலை இல்லை, சரியா? உங்களுக்கு அந்நிய பாஷை வரம் வேணுமானால் நீங்கள் யாரிடத்துல கேட்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரிடத்துல நீங்க கேட்க வேண்டும். நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய வாஞ்சை இருக்குதானே, ஆங்கிலத்தில் டிசைர் என்று சொல்லுவாங்க, அந்த விருப்பம். ஆண்டவரே எனக்கு அந்த வரத்தை கொடுமென்று நீங்கள் கேட்கும் பொழுது அந்த விருப்பத்தை நீங்கள் ஆண்டவரிடத்திலே காண்பிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிற உன் வாயை விரிவாய் திற. ஆண்டவர் விரிவாய் திறக்காதவங்களுக்கு நிரப்ப மாட்டார். யாருக்கு நிரப்புவாராம்? வாயை விரிவாய் திறக்கிறவர்களை தான் நிரப்புவார். விருப்பம் உள்ளவனுக்கு தான் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் அவர் ஜென்டில்மேன். ஒரு மனிதனுடைய சுயாதீனத்துக்கு விரோதமாக ஒரு நாளும் செயல்பட மாட்டார். ஒரு மனுஷனுடைய விருப்பத்துக்கு முரணாக ஒரு நாளும் செயல்பட மாட்டார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமிடத்திலே சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய கனியை நீ சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி போட்டு விட்டுட்டார். அவர்கள் பறிக்க போகும் பொழுது ஆண்டவர் போய் அவர்களை தடுக்கவில்லை, அவர்களோடு பேசவில்லை. நீங்க சாப்பிட போறீங்க? திருப்பி எல்லாம் அட்வைஸ் பண்ணி இருத்தாட்டி வச்சு, இப்ப நாங்கெல்லாம் புத்தி சொல்ற மாதிரி போட்டு அறுகண்டு அறுக்கிறது இல்லை. ஒரு கத்தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? செய்யாதன்று ஒரு கத்தான் சொல்லுவார். செஞ்சு போட்டு மாட்டிட்டு இருந்தா அதுக்கு பிறகு சத்தம் இல்லாம இதானே செஞ்சு நீ பார்த்துக்கோ. அப்ப அதே போல வாயை திறக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வாராம்? எங்களை நிரப்புவார். அப்ப அந்நிய பாஷையின் வரம் இல்லாத நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விருப்பமாக இருக்கிறது இந்த வரம். விருப்பப்பட்டா, விருப்பம் இல்லை என்று சொன்னா உங்களுக்கு தரமாட்டார். விருப்பம் இல்லாதவனுக்கு அதை கொடுக்க மாட்டார் ஆண்டவர். விருப்பப்பட்டால் நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏன் அதை விருப்பப்படணும்? அதனை விருப்பப்பட்டு பெற்றுக்கொண்டால் என்ன நன்மை என்பதை நான் அடுத்ததாக பேச போறேன், சரிதானே? அப்ப விருப்பப்பட்டால் அதை கொடுப்பான். உன் வாயை விரிவாய் திறந்தால் நிரப்புவார். இதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது மிகவும் எல்லாருக்குமே பரிச்சயமான வசனம் தான், இருந்தாலும் நாங்க வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம், 37-38 வசனத்தை பாருங்க. அதுல இயேசுவானவர் சொல்லுகிறார், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, அது என்ன பண்டிகை என்ன இதெல்லாம் நான் பேசல, அதெல்லாம் பேசினா வேறொரு பிரசங்கமா போயிடும், சரிதானே? சத்தமிட்டு அவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதி என்று ஒருமையிலே சொல்லவில்லை. என்ன ஓடுமா? நதிகள் பன்மையிலே சொல்லப்படுது, சரிதானே? அப்ப இந்த அந்நிய பாஷை என்கின்ற வரமும் நதிகளுக்குள் ஒரு நதிதான். அப்ப இதுல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால். சும்மா இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுப்போமா? யாரு தண்ணி கேட்பா? தாகமாய் இருக்கிறவர்கள் தான் தண்ணியை கேட்பாங்க. பசியா இருக்கிறவன் தான் சாப்பாடு கேட்பான். விருப்பம் இல்லாதவனுக்கு ஒரு விஷயத்தை நாங்க கொடுத்தா என்ன செய்வான்? அவனுக்கு அதனுடைய பாரதூரம் தெரியாது. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, குரங்குட கையில பூமாலை. குரங்குக்கு பூமாலையை பத்தி எதுவுமே தெரியாது. நாங்க பூமாலையை கட்டி குரங்குட கையில கொடுத்தா என்ன செய்யும்? அது கிழிச்சு பிச்சரிஞ்சு போட்டு பேசாம இருக்கு. அதனாலதான் அதனுடைய மதிப்பு தெரிகிறவர்கள், அதனுடைய விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? அதை நான் கொடுப்பேன். தாகமா இருக்கிறவன் என்னண்டை வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க தாகமா இருந்தால், சரியா, நீங்க தாகமா இருந்தால்
கர்த்தரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே இந்த வரத்தை எனக்கு தார். நான் என்னுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். நான் விருப்பப்பட்டு எனக்கு உடனே ஆண்டவர் தரல. பல தடவைகள் உபவாசம் பண்ணினேன், பல தடவைகள் ஜெபிச்சேன். ஆண்டவரே எனக்கு இந்த வரம் எனக்கு வேணும், இதை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, எனக்கு ஆசை என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். எனக்கு அந்த வரத்தை ஆண்டவர் நான் எதிர்பார்க்காத விதமாக, நான் எதிர்பார்க்காத ஒரு நாளில் ஒரு வீட்டு கூட்டத்துல, வீட்டு ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வரம் என்னோடு இருக்கிறது. அது எனக்கு மிகவும் பெரிய உதவியாக இருக்கிறது. ஓகே, இப்ப ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 28வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை பாருங்க. இதுல கர்த்தர் சொல்லுகிறார், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அந்த பரியாச உதடு என்றால் என்ன, அந்நிய பாஷை என்கிற காரியம் எல்லாம் நான் கடந்த அதாவது அந்நிய பாஷை என்பது உண்மையா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே நான் பேசிவிட்டேன். சரிதானே? 12வது வசனம் சொல்லுகிறது, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அந்நிய பாஷையினாலே நமக்கு கிடைக்கின்ற முதலாவது நன்மை என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். என்னது? இளைப்பாறுதல். ஏனென்றா நாங்க இளைப்பாறுதல் எங்களுக்கு தேவை. எங்களோட வார்த்தையினால நாங்க விவரிச்சு நாங்க ஜெபம் பண்ணி சில நேரங்கள்ல இளைப்பாறுதல் எங்களுக்கு வராது. ஆனால் நான் அனுபவித்திருக்கிற, பலர் அனுபவித்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு சகோதரி வெளிநாட்டுல இருந்தவர், அவளுடைய மகன், ஒரு சிறிய மகன், திடீரென ஒரு விபத்திலே அவன் மரித்து போனான். பிள்ளை, அன்பாய் வளர்த்த பிள்ளை செத்து போனா அப்படி இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப ஒரு பெரிய சோகம் அவளை ஆட்கொண்டது. அவளுக்கு சரியான கவலை. ஆனால் இவள் ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி. ஆவியானவர் இவள்கிட்ட சொன்னால், நீ போய் ரூமை பூட்டிட்டு இருந்து ஜெபம் பண்ணு என்று சொன்னாள். இவள் போய் இருந்து தனியே இருந்து ஜெபிக்கிறாள். அவளுடைய சொந்த தாய்மொழியில அவள் ஜெபிக்கிறாள். ஜெபித்து 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 உடனே என்ன செய்யறாள்னு சொன்னா, அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவளுடைய கவலை எல்லாம், இருதயத்தின் கவலை எல்லாம் நீங்கி அவளுடைய இருதயத்தை ஒரு பெரிய சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அவள் முகத்தை கண்ணாடியில பார்க்கிறாள். மோசையினுடைய முகம் அந்த சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது எப்படி காட்சி அளித்தோ அதே போல முகத்துல கவலையே இல்லாம முகம் அப்படியே பிரகாசமாகி சந்தோஷமாத்தால, மகிழ்ச்சியால, களிகூறுதலால அவள் நிரப்பப்பட்டதன் அனுபவத்தை அவள் பகிர்ந்து கொள்ளுதாள். ஒருவேளை அவங்களோட வாழ்க்கையில எந்த மனுஷன்கிட்டையும் நீங்க பேசி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அல்லது உங்களோட சொந்த பாஷையால நீங்க உங்களோட பிரச்சனைய ஆண்டவரிடத்துல ஜெபித்து விவரிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். சில வேளைகளிலே அதை எப்படி சொன்னாலும் அதனுடைய ஆறுதல் உங்களை அடையாமல் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு எப்படி இளைப்பாறுதல் தருவார் இயேசு? அநேகர் இந்த வசனத்தை சுவிசேஷ மேடைகளிலே பேசுவார்கள். உங்களோட கடன் பிரச்சனையை தீர்ப்பார், அந்த பிரச்சனை, இதெல்லாம் இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் நமக்கு எங்க வரணும்? இருதயத்துல வரணும். இளைப்பாறுதல், சமாதானம் என்பது அது ஆவிக்குரிய காரியம். நம்முடைய இருதயத்துல அது ஏற்பட வேண்டும். அதை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல ஏற்படுத்த வேண்டும். அப்ப இயேசு யோவான் 7வது அதிகாரத்துல சொல்லுகிறார், தாகமா இருக்கிறவன் என்னண்டை பானம் பண்ண கடவன் என்றார்.
மத்தேயு 11:22 சொல்றாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப முதலாவது நன்மை அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபிப்பதால், சரிதானே? அந்நிய பாஷையில நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னென்றால் இளைப்பாறுதல் உங்களுக்கு வரும். நீங்க சொந்த பாஷையில ஜெபம் பண்ணுங்க, பண்ண வேணாம் என்று சொல்லல. நான் அதுக்கெல்லாம் மாறேன், அடுத்ததுக்கு தான் போறேன். எடுத்தோடனே ஆழத்துக்கு போயிடாதானே, மெதுவா கொண்டு போறேன், சரியா? அப்ப அந்நிய பாஷையில நீங்க கொஞ்ச நேரம் ரூமை பூட்டிட்டு இருந்து, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு மூலையில போயிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை அறியாமலே ஒரு சமாதானம், உங்களை அறியாமலே ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சரி, 1 கொரிந்தியர் புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அந்நிய பாஷையை குறித்து கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு பல ஆலோசனைகளை வழங்குகிறார். நாங்க இன்னைக்கு எல்லா காரியத்தையும் அதுல பார்க்க போறதில்லை. நாங்க இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிற காரியம் அந்நிய பாஷையினாலே நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்றதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, இதுல முதலாவது 2வது வசனம் 1 கொரிந்தியர் 14:1-2 பாருங்க. அவர் சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அன்பை நாடட்டாம். முதலாவது எதை நாட சொல்றார்? அன்பு. முதலாவது வரங்களை பத்தி பேசவில்லை. அவர் என்ன சொல்றார்? அன்பை நாடுங்கள். பிரதருக்கு அன்பண்டா ஒரு ஈர்ப்பொன்று இருக்கு இல்லையா? அன்பை நாடுங்கள். அன்புதான் முதல் முக்கியம். அதுக்கு பிறகு சொல்லுகிறார், அன்போட சேர்த்து ஞான வரங்களை என்று சொல்லல, ஞான வரங்களையும் விரும்புங்கள். அதையும் விரும்புங்க, இதையும் விரும்புங்க. அது வேணாம் இதுதான் வேணும் என்று இருக்காதீங்க, இது வேணும் அது வேணாம் என்று இருக்காதீங்க. அதையும் விரும்புங்க, இதையும் விரும்புங்க, ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புங்கள். தீர்க்க தரிசன வரத்தை கடைசியா சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லியிருக்காரு தெரியுமா? தீர்க்க தரிசனம் என்ற பேர்ல குறி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க என்று தெரியும் அவருக்கு. அதனால தீர்க்க தரிசன வரத்தை கடைசியா சொல்லுகிறார். இப்ப அப்படித்தானே எல்லாம், உங்களுக்கு ஒன்று அது கிடைக்கும், உங்களுக்கு இது கிடைக்கும். இதுக்கு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் உருவாக்கல. முதல் வேதாகமத்துல கிட்டத்தட்ட பெரிய தீர்க்கதரிசிகள் 5 பேர் இருக்கிறாங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்குது, சரிதானே? புலம்பலும் அதுக்குள்ள வரும். அப்ப 5 பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. சிறிய தீர்க்கதரிசிகள் 12 பேர் இருக்கிறாங்க. ஆமோஸ், ஓசியா, யோவேல், ஒபதியா, யோனா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இங்க மொத்தம் ஒரு 17 தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிகளை ஏன் ஆண்டவர் எழுப்பினார் என்றால், அந்த நாட்கள்ல இன்றைக்கு நமக்கு இருக்கிறது மாதிரி வசதிகள் இல்லை, வேத புத்தகம் இல்லை, இன்றைக்கு நமக்கு இருக்கிற மாதிரி மொபைல் போன், லேப்டாப் இதுகள் எல்லாம் இல்லை. அந்த நாட்கள்ல தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி தப்பி போகும் பொழுது இவர் என்ன செய்வார்? ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பி அவன் அந்த தீர்க்கதரிசியை என்ன செய்வார்? அவர்களுக்கு அனுப்புவார். அவர்கள் போய் என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார்கள். அவர்கள் போய் அங்க உனக்கு இந்த நாளிலே இந்த வேளையிலே இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் என்று சொல்ல மாட்டார்கள். இல்ல, அவங்க போய் உங்களுக்கு அடுத்த வருஷம் அமோகமாக இருக்க போகிறது, அந்த வருஷம் நீங்க கார் வாங்க போறீங்கன்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க? மனம் திரும்புங்க, நீங்க ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமா போறீங்க, திருப்பி கர்த்தரிடத்துல வாங்க. இப்ப இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகளை பாருங்க, கோட்டு சூட்டு டை எல்லாம் போட்டுட்டு வசதியா இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளை எடுத்து பார்த்தா, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார். ஏசாயா 53வது அதிகாரத்துல மேசியாவினுடைய பாடுகளை பத்தி பேசினார். யாரு? ஏசாயா. கடைசியில் என்ன நடந்தது? அவருக்கு என்ன இது தங்க கிரீடமா கொடுத்தாங்க? இல்ல குதிரை வண்டியா கொடுத்தாங்க? மரத்தால் உண்டான வாளால கழுத்தை வெட்டி கொலை செய்தார்கள். எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னார். எரேமியா வெரி குட், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, இன்னாங்க என்று அவரை காலில் விழுந்து வணங்கி அவருக்கு 1 லட்சம் 1 கோடி காணிக்கையா கொடுத்தாங்க. கைத்தல் கட்டி இறக்கி விட்டாங்க இதுக்குள்ள, கிணத்துக்குள்ள. யார?
எரேமியாவை. தீர்க்கதரிசிகள் பாடுகள் அனுபவித்தார்கள், உபத்திரவப்பட்டார்கள். ஏன்? அவன் போய் கத்தர்ற வார்த்தையை பேசாம மனம் திரும்பு, பாவம் செய்கிறார் இல்லையா? அந்த நாங்க ஒரு நாள் தியானிச்சோம். ஆகாப் ராஜா சொல்றான், அந்த தீர்க்கதரிசி என்றா எங்களுக்கு வேணாம், என்ன குறிக்காம மோசமா தான் தீர்க்கதரிசனம் சொல்றேன் என்று ராஜாக்கள் புத்தகத்துல சொல்றான். ஏனென்றா அவன் வந்தா சொல்லுவான், நீ மனந்திருப்பு கத்தரட்ட மனந்திருப்பு. இவனுக்கு அது பிடிக்காது. கடினமா பேசுறவர்களை யாருக்குமே பிடிக்காது தானே. அதனாலதான் இங்க கடைசியா பாருங்க, தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்கன்னு கடைசியா எழுதி வைத்திருக்கிறார். 2வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசுற நீங்க அந்நிய பாஷையை விரும்புங்க, அந்நிய பாஷையை வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா? நீங்க ஷைனிங் ஸ்டாருக்கு நடந்து போக்குள்ள ஆண்டவரிடத்துல நீங்க ரகசியத்தை பேசிட்டு போலாம். ஓ ரிகாலாபா ஷபலா ஹந்துரி பிலி என்று பேசும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க? தேவனோட ரகசியத்தை பேசுகிறீர்கள். இப்ப கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அது என்னது அந்நிய பாஷை எல்லாம் ஒரு பாஷையா? அது என்னது பாஷண்டா விளங்கணும் இல்லையா? அடே வெங்காயம் 2வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்ற? அவன் தேவனோட பேசுறான், அது மனுஷனுக்கு வடிவத்தில். அவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறிய மாட்டான். என்னவா அறிய? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குமா அங்கிள்? இல்ல, நீங்க பேசுறதும் எனக்கு விளங்காது. யாருக்கு விளங்கும்? ஆண்டவருக்கு விளங்கும். இப்ப நம்மட பபாரிக்காவு தானே, அவ சும்மா இருப்பா, ஒரு வேர்டு ஒன்று பாவிப்பா. அவ பிறந்த கொஞ்ச நாள்ல இருந்து அந்த வேர்ட் பாக இங்கா என்றா என்ன சொல்லுங்களேன் நீங்க? தமிழ்ல இங்கிலீஷ்ல ஹிந்தியில மலையாளத்துல மராட்டியில இங்காண்டா என்ன? ஜுங்காவா? இங்காண்டா அவங்களுக்கு அம்மாக்கு விளங்கும். என்ன விளங்கும்? அவ பால் கேட்கிறா. இங்காண்டா என்ன? அவ பால் கேட்கிறான்றது தாய்க்கு விளங்கும். இப்ப நீங்க லபலப ரிபி ரிபி என்றது பக்கத்துல இருக்கனுக்கு விளங்க தேவையில்லையே. யாருக்கு விளங்கணும்? தேவனுக்கு விளங்கும். தேவனுக்கு விளங்கும். இப்ப யாருக்கு இதுக்குள்ள ஹிந்தி தெரியும்? ஹிந்தி தெரியும் தானே? ஹிந்தி தெரியறது. நீங்க இப்ப உங்களுக்கு ஹிந்தி தெரியாண்டே வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களுக்கும் தெரியும் என்ன? இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போனோட ஹிந்திக்காரன் 2 பேர் பேசுறான், ஜாத்தா ஹே பாத்தா ஹே வந்தா ஹே. நமக்கு எப்படி விளங்கும்? ஹே 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 என்றுதான் விளங்கும். எப்படி விளங்கும்? ஹே ஹே என்றுதான் விளங்கும். அவன் என்ன பேசுறான்ன்றது விளங்கி இருக்கா? அப்பயாது இல்ல. 2 சைனாக்காரன் பேசக்குள்ள எப்படி இருக்கும்? என்றுதான் விளங்கும். நமக்கு என்ன விளங்கும்? அதுல ஒன்றும் விளங்காது. அப்ப நம்மட ஆவியும் தேவனோட ரகசியத்தை பேசக்குள்ள பக்கத்துல இருக்கிறவனுக்கு விளங்குமா? விளங்காது. அப்ப ஏன் நீங்க ஏற்றுக்கொள்றது இல்லை? சில ஆக்கள் அத என்னது, அது பாஷையா, அது விளங்காம பேசுறது என்ன? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரியா? நீங்க விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைய சொல்லுகிறது. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். பேசுற நமக்கே தெரியாது நம்ம என்னத்தை பத்தி பேசுறோம். உண்மையாத்தான் எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. நான் பல தடவைகள் நான் அந்நிய பாஷையில பல மணித்தியாலங்கள் ஜெபிக்கும் பொழுது, யாருடையாவது பேசும் பொழுது எனக்கு, நான் அது வரைக்கும் யார்கிட்டையும் படிக்காத சம்பந்தப்படாத ஒரு வெளிப்பாடு எனக்குள்ள இருந்து வரும். நான் யோசிப்பேன், இது எப்ப இருந்து எனக்கு வந்தது? இது நான் இங்கே ஆராயலையே, இது திடீரென்று வாயிலால வருதே எப்படி என்று சொல்லி யோசிக்கும் பொழுது எனக்கு அப்ப விளங்கும். எனக்கு உள்ளுக்குள்ள ஆவியானவர் நினைவுபடுத்துவார், நீ அன்றைக்கு ரகசியங்களை பேசும் பொழுது நான் உனக்குள்ளத வச்சிட்டேன். அப்ப நாங்க ரகசியங்களை தேவனோடு பேசுறோம். விளங்கிச்சா? நாங்க சொந்த மொழியில பேசும் பொழுது, சொந்த மொழியில நாங்க ரகசியங்களை பேசலாமா? நாங்க சொந்த மொழியில ரகசியங்களை பேசலாமா? சொல்லுங்களேன். பேசினா என்ன நடக்கும்? ஒருவேளை பக்கத்துல இருக்கிற ஒட்டு கேட்டு அறிந்து கொள்ளுவான்.
ஏன் ஆண்டவர் இந்த ஆவியின் பாஷையை ரகசியத்தை கொடுத்தார் தெரியுமா? நாங்க தமிழ்ல ஜெபிக்கக்குள்ள, இங்கிலீஷ்ல ஜெபிக்கக்குள்ள அசுத்தாவிகள் பிசாசுகள் வந்து பார்க்கும் பொழுது அதுக்கு விளங்கிடும். தானியேல் ஜெபம் பண்ணினான். எத்தனை நாள் ஜெபம் பண்ணினான்? 21 நாள் இருந்து ஜெபிச்சான். அப்ப அந்த தேவதூதன் வந்து என்ன சொல்றான்? நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பதில் புறப்பட்டு விட்டது. இந்த வானமண்டலத்துல இந்த பிசாசு வந்து யுத்தம் பண்ணினான். ஆனா நாங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற மனுஷனுக்கும் விளங்காது, பிசாசுக்கும் விளங்காது, தேவதூதர்களுக்கும் விளங்காது, யாருக்கும் விளங்காது, நமக்கும் விளங்காது. ஆனால் நாங்க என்ன செய்கிறோம்? ரகசியத்தை தேவனோட பேசிக் கொண்டிருக்கோம். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, அந்நிய பாஷையில பேசும் பொழுது நாங்கள் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். மனுஷனுக்கு அது விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்நிய பாஷையில பேசும் பொழுது தேவனோடு பேசுகிறோம். ஓகே, இப்ப அந்நிய பாஷையில பேசுற சிலாக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு, ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு. அது என்னண்டா, என்ன ஒரே சொல்லுதான் திருப்பி திருப்பி வருகிறே, இது அந்நிய பாஷை தானா இல்லையா என்ற ஒரு கேள்வி உண்டு. இப்ப உலகத்துல 7 ஸ்வரங்கள் இருக்கு. எத்தனை ஸ்வரங்கள்? சரி கம பத நீ. 7 சா வராது, 7 ஸ்வரங்கள் தான். சா அது வந்து இந்த கீழே இருக்கிற சாட மேல வர சா, ஹை சா, சரிதானே? 7 ஸ்வரம். இந்த 7 ஸ்வரத்தை வச்சு எத்தனை ராகம் இருக்கு? பல ராகங்கள் இருக்குது, சரிதானே? பல ராகங்கள் இருக்கு. தமிழ்ல உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. இந்த உயிரெழுத்து 12ஐயும் இந்த மெய்யெழுத்து 18ஐயும் சேர்த்து உயிர் மெய்யெழுத்துன்ற உருவாக்கி எத்தனை ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்குது? ஒரு 12, 18 சேர்ந்து எத்தனை சொற்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆங்கிலத்தை பாருங்க, 26 லெட்டர்ஸ் இருக்குது இங்கிலீஷ்ல. ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்டுகள் இருக்கு. அப்ப எத்தனை சொற்கள் இருக்குது யோசிச்சு பாருங்க. எபிரேய மொழியை பாருங்களேன், அதுல எபிரேய மொழியில 22 எழுத்துக்கள் தான் இருக்குது. இந்த 22 எழுத்துக்களை வச்சு 39 வேதாம நூல்களை ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு. கிரேக்க மொழியை பாருங்க, 24 எழுத்து தான் இருக்குது. அதை வச்சு பல சொற்களை உண்டாக்கி இருக்கிறாம. அந்நிய பாஷையில பேசும் பொழுது நமக்கு 2 சொல்லுதான் வரலாம். பக்கத்துல என்னடா அவன் ஹே 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 என்றான் என்று அவன் பார்க்கலாம். இல்ல அவன் ஜிங் ஜுங் ஜங் என்று சத்தம் கேட்குது என்று பார்க்கலாம். என்னலு போனலு வந்தலு தெலுங்குலு என்று பார்க்கலாம். அவனுக்கு விளங்காட்டி பரவாயில்ல, கர்த்தருக்கு அது விளங்கும். அதுக்கு தான் நாங்க ரகசியங்களை ஆண்டவரோடு பேசும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த வரத்தை தேவ பிள்ளைக்கு கொடுக்கிறார். அப்ப நீங்க இந்த வரத்தை விரும்பினால், நீங்க இந்த வரத்துக்காய் பசியா இருந்தால், இந்த வரத்தை நான் அப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நான் ஆண்டவரோட மட்டும் பேசணும் என்று விரும்பினா ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஓகே, 4வது வசனத்தை பாருங்க, 14வது அதிகாரம். அது சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். என்ன செய்யறானா? அந்நிய பாஷையில பேசும் பொழுது நீங்க பக்தி விருத்தி அடைகிறீர்கள். பக்தி விருத்தி என்று சொன்னா ஆங்கில வேதாகமத்துல எடிஃபையிங் என்று சொல்லுகின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. மூல மொழியாகிய கிரேக்க மொழி வேதாகமத்துல ஒய்கோடோமாய் என்கின்ற சொல் பாவி. அப்படி என்றா என்ன தெரியுமா? ஒரு மேசன் ஒரு சுவரை, இந்த சுவரை கட்டும் பொழுது எப்படி கட்டுவார்? சீமந்த போடுவார், கல்லு வைப்பார். சீமந்த போடுவார், கல்லு வைப்பார். பிறகு என்ன செய்வார்? சீமந்த போட்டு எல்லாம் ஷேப் பண்ணி கட்டுவார். அதுக்கு பிறகு சீமந்த போடுவார். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய, ஆவிய என்ன செய்யறீங்க? நீங்க கட்டுறீங்க, தட்டி எழுப்புறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? அது உள்ளுக்குள்ள என்ன செய்யும்? பேச 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 ஆவி என்ன செய்யும்? கட்டுப்படும். நீங்க வாகனம் ஓடக்குள்ள நீங்க பேசலாம். ஒருத்தரும் இல்லாத நேரம், பக்கத்துல யாரும் பேசாம இருக்கிற நேரம் நீங்க ஆண்டவரோட நான் பைக்ல போகும் பொழுது பேசுவேன். பைக்ல போகும் பொழுது பேசுவேன். சில நேரம் பாக்கல எங்கேயாவது போயிருந்து பேசுவேன். யாருக்கும் தெரியாது. நான் அப்படி இருந்து பாக்கல தண்ணிய பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நான் பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். அப்ப நீங்க எங்க போனாலும் பேசலாம். நீங்க பஸ்ல போக்குல, பாடச்சனை வரைக்கும் போக்குல, 35 கிலோமீட்டர் வரைக்கும் போக்குல
பஸ்ல நீங்க இப்படி இருந்து கொண்டு நீங்க பேசலாம், பேசிக்கொண்டு போகலாம். நீங்க சின்ன ஊரணியில இருந்து திருவோணமலை ரோட்டு வரைக்கும் போறதுக்கு ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யலாம்? பேசலாம். பேசும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவரோடு நீங்க ரகசியத்தை பேசுகிறீர்கள். அடுத்தது, நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய ஆவி என்ன செய்யப்படும்? உற்சாகப்படுத்தப்படும். உங்களோட ஆவி என்ன செய்யும்? அது கட்டப்படும். ஆகையினால நாங்க இந்த வரத்தை விரும்புவோம். என்ன செய்வோம்? விரும்புவோம். ஆண்டவரிடத்துல ஆசையாக நாங்க இந்த வரத்தை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை தாரும். அப்ப நன்மை இருக்குதா இதால? பாருங்களேன், யாருக்கும் தெரியாத ரகசியங்களை உம்மோட ஆவி, அதாவது வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. ஆவி, நம்முடைய ஆவி, அதுக்கு நல்லா தெரியும் மெய்யான தேவன் யார் என்பதை நம்முடைய ஆவி தெரியும். நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது? எங்களுடைய ஆவிதான் உயிர்ப்பிக்கப்படுது. எங்கட மாமிசம், எங்கட மெத்தெல்லாம் அப்படி இருக்கு. உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவி இருக்கு தானே, அது என்ன செய்யுது? அது உயிரோட தான் இருக்குது, ஆனா உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்படும் பொழுது எங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய செவிகள் எல்லாம் திறக்கப்படுது. அந்த நேரம் தான் நாங்கள் அறிஞ்சு கொள்றோம், ஓ, இவ்வளவு நாளும் நாங்க இந்த கல்லுக்கு முன்னாலேயும் இந்த முண்டத்துக்கு முன்னாலேயும் ஒன்றுக்கு உதவாத இதுக்கு முன்னால நாங்க நின்று இருக்கிறோம். அப்பா, இப்பதானே நாங்க மெய்யான தேவனை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆக்கள் அதுக்கு சொல்லுவாங்க, இவன் மதம் மாறிட்டாங்கன்னுவாங்க. நமக்கு தான் தெரியும், நாங்க மதம் மாறல, நாங்க உண்மையான தேவனை கண்டு கொண்டோம், மெய்யான தேவனை கண்டு கொண்டோம். இப்ப இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த ஆவி என்ன செய்யணும்? நம்மட மாமிசத்துக்கு மேலால இந்த ஆவியை கட்டணும். நாங்க கட்டாம விட்டா என்ன செய்யும்டா, இந்த மாமிசம் ஆவியை என்ன செய்யும்? மேற்கொள்ள ஆரம்பிக்கும். இது உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் நடக்கிற யுத்தம். இது உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் நடக்கிற யுத்தம். இப்ப நாங்க நல்ல ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணி வார்த்தையில எங்களோட ஆவியை நாங்க உற்சாகப்படுத்தலண்டா, ஒவ்வொரு நாளும் ஏன் ஜெபிக்க சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஏன் வேதத்தை வாசிக்க சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஏன் கர்த்தரை தேட சொல்றேன்டா, இந்த ஆவியை நாங்க உற்சாகப்படுத்தலண்டா அது உள்ள போயிடும். தராசுல அப்படியே ஆவி கீழே போகும், மாமிசம் என்ன செய்யும்? மேல வர ஆரம்பிக்கும். மாமிசம் மேல வரும் பொழுது என்ன? கோபம் வர ஆரம்பிக்கும், சண்டை பிடிக்க ஆரம்பிப்போம், தூசண வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். எங்களுக்குள்ள இருக்கிற பழைய சுபாவங்கள் எல்லாம் எந்தெல்லாம் நாங்க விட்டு திருப்பி ஆண்டவருக்குள்ள வந்தோமோ அந்த விஷயத்துக்குள்ள திருப்பி என்ன செய்வான்? பிசாசு எங்களை இழுத்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு. அப்ப அந்நிய பாஷையில நாங்க பேச 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 தேவனோட நாங்க ரகசியங்களை பேசுகிறோம். தேவன் என்ன செய்வார்? நம்முடைய ஆவியோட ரகசியங்களை உள்ளுக்குள்ள வைப்பார். அது எப்ப நமக்கு தேவை, அதை எப்ப செயல்படுத்தணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். நான் அன்றைக்கு வாசிச்சு காட்டேன் இல்லையா, எந்த வரத்தையும் ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யறாரா? நமக்குள்ள அதை ஆப்பரேட் பண்ணுகிறார், செயல்படுத்துகிறார். நாம என்ன செய்யணும்? நம்மட வேலை வசனத்தையும் ஜபத்தையும் நாங்க தொடர்ந்து செய்யணும். அப்ப அந்நிய பாஷையில பேச 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 நீங்க ரகசியங்களை பேசுகிறீர்கள். அடுத்தது, நீங்க உங்களுடைய ஆவியை நீங்கள் கட்டுகிறீர்கள், நீங்க உங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணுகிறீர்கள். ஆகையினால அந்நிய பாஷையினால இந்த நன்மைகள் நமக்கு உண்டாகிறது. ஓகே, இப்ப 14வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை பாருங்க. அதுல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்ப அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதுக்கு கருத்து கிடையாது. கருத்து எதுக்கு தேவை? நம்மளோட மூளைக்கு தான் தேவை. நான் இப்ப தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு தமிழ் விளங்குது. எப்படி விளங்குதுன்னு சொன்னா, நீங்க தமிழ் மொழிய சிறு வயதுல இருந்து படிச்சிருக்கிறீங்க. நீங்க தமிழ் மொழிய படிக்காம உங்களுக்கு தமிழ் மொழி விளங்குமா? நான் தமிழ்ல பேசுறது விளங்காது. இப்ப நம்மளோட பாபா அந்த இருக்கிறாங்க, சரிதானே? அவங்கள இப்ப நாங்க கொண்டு போய் லண்டன்ல விட்டுட்டு வந்தா என்ன நடக்கும்? அவைக்கு தமிழ் தெரியாம போயிருக்கும். அவ இங்கிலீஷ் எல்லாம் போய் அவ படிக்க தேவையில்ல. அங்க போன உடனே அவைக்கு தானாவே
அங்க இருக்கிற சூழல் அப்படி இருக்கிறபடினால அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த பாஷை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப கருத்து நம்மட மூளைக்கு தான் தேவை. நான் பேசுறதை நீங்க விளங்கி கொள்ளணும்டா கருத்து தேவை. ஆனால் ஆவியிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, சரியா, அப்ப நாங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது நம்முடைய ஆவி என்ன செய்யுதான், விண்ணப்பம் பண்ணுதான். என்ன பண்ணுதான், விண்ணப்பம் பண்ணா ஜெபம் பண்ணுகிறது. ஆவியினால ஜெபம் பண்ணுகிறது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவரும் பேசும் பொழுது, ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் வைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் விளங்காது, யாருக்கும் விளங்காது. நாங்க ஆண்டவரோட என்ன செய்கிறோம், ரகசியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோட நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவர் பேசும் பொழுது ஆவி பேசுகிறதை அவர் கேட்கிறார். ஓகே 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 ஆன்சர் என்ன செய்யறார், அவர் டக்கு டக்கு ஆவிக்குள்ள அனுப்புகிறார். சில வேளைகள்ல நமக்கு எதிர்பாராத வண்ணமாக ஏதோ ஒரு வழியை திறந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை யாரோ ஒரு நபர் மூலமாக கொண்டு வருவார். நாங்க யோசிப்போம், நம்ம மூளையில நம்ம யோசிப்போம், என்ன நான் ஜெபிக்கவே இல்லையே ஆண்டவரே, இந்த தேவைக்காக நான் ஜெபிக்கலையே, இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கலையே, இது எப்படி நடந்தது, இது எப்படி எனக்கு கிடைத்தது என்று சொல்லி நாங்க சிந்திக்கும் பொழுது நாங்க அந்நிய பாஷையில நாங்க என்ன செஞ்சிருப்போம், நாங்க ஜெபம் பண்ணிருப்போம். அதனாலதான் ஆண்டவர் இந்த வரத்தை, சரிதானே, விசுவாசிக்கு கொடுக்கிறதுக்கு விரும்புகிறார். அவர் கொடுக்கிறதுக்கு விருப்பமா தான் இருக்கிறார். நாங்க அதை பெற்றுக்கொள்ள விருப்பமா இருக்கிறோமா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். ஓகே, இப்ப இந்த கொரிந்திய புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில கருத்துக்கள் இருக்கிறது. அப்ப நாங்க நேற்றும் கூட பிரதரோட பேசுங்க. அப்ப சில கருத்துக்கள் இருக்கு. அதுல சொல்லப்படுது, நீங்க சபையில அந்நிய பாஷையில பேசினா அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும், இல்ல அர்த்தத்தை சொல்லலன்னு சொன்னா நீங்க அதை பேச வேணாம் என்று சொல்லி அங்க பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். சரிதானே? இப்ப இதை குறிச்சு உங்களுக்கு சில நேரம் ஒரு கேள்விகள் வரலாம். நாங்க சபையில அந்நிய பாஷை பேசலாமா, பேசக்கூடாதா, அதோட அர்த்தத்தை சொல்லணும்ன்றீங்களே எப்படி என்றீர்கள். இப்ப இந்த ஆலோசனை கிட்டத்தட்ட பவுல் அப்போஸ்தலன் பாத்தீங்கன்னு சொன்னா கொரிந்து நிருபம், எபேசு நிருபம், பிலிப்பியருக்கு நிருபம், கொலோசியருக்கு நிருபம், இல்லையா, இப்படி பல நிருபங்களை எழுதினார். ஆனால் கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபைக்கு கொரிந்திய புத்தகத்துல மாத்திரம்தான் இந்த ஆலோசனைகளை அவர் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் கொரிந்து பட்டணத்துல இருந்த அந்த திருச்சபை சில ஒழுங்கீனமாக அங்கிருந்த மக்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள். சரியா? ஏன் அவங்க ஒழுங்கீனமாக இருந்தாங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், சிலர் பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு பரம்பரை சொத்துக்கள், பண வசதிகள் எல்லாம் இருக்கும். பார்த்திருப்பீங்க, நீங்க அப்படியான நபர்களை சந்திச்சிருப்பீங்க. பெருசா படிச்சு பெரிய கல்வி அறிவு குவாலிபிகேஷன் இதெல்லாம் இருக்காது, ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்கும், பணம் இருக்கும், சொத்து இதெல்லாம் இருக்கும், அவர்கள் குடும்ப தொழில் இருக்கும், அப்ப இதெல்லாம் செய்வாங்க. இப்ப அவங்கள பாருங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பண வசதிகள் எல்லாம் இருக்கிறபடினா அவங்களுக்கு திமிரு ஒன்று இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அவங்க நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும்ன்ற நிலைமையில அவங்க நடந்தோம். இப்படியான ஜனங்கள் தான் கொரிந்து பட்டணத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு பணம் இருந்தது, சகல வசதிகளும் இருந்தது. ஆனால் அந்த நம்ம சொல்லுவோம் காமன் சென்ஸ் என்று சில பொதறிவு, பகுத்தறிவு, எப்படி நாங்க சமூகத்துல நடந்து கொள்ளணும், எப்படி ஒரு ஆளோட பேசணும், இதுகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை. அப்ப இந்த ஜனங்கள் இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாலும் சபையில சொல்லுவாங்க இல்லையா, சபை நாகரிகம் என்று சொல்லுவாங்க. இந்த சபை நாகரிகம் அவர்களுக்கு தெரியாது. அப்ப பாஸ்டர் முன்னால பேசி கொண்டிருக்கோங்களா, அவங்க திடீரென்று எழும்பி என்று என்ன நீங்க கேட்கிறேன்னு சொல்லி இடையால பேசுவாங்க. அப்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்ணக்குள்ள இடையால பேசுவாங்க. பாஸ்டர் பேசி கொண்டிருக்கோங்க இடையில எழும்பிட்டு போய் என்னமா மச்சான் எப்படி இருக்காடா, நீ அன்றைக்கு நடந்த இதோ பேசிக்கொண்டு, இந்த மாதிரி குழப்பம் விளைவிக்கிறவர்களா இருந்தார். அப்ப இந்த ஜனங்களுக்கு சபை ஒழுங்கை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் பவுல் அப்போஸ்தலனுக்கு காணப்பட்டது. ஏன்னா பவுல் கொரிந்து பட்டணத்திலே ஊழியம் செய்தார். கொரிந்து பட்டணத்துல போயிருந்துதான் அவர் 1.5 வருடங்கள் அந்த கூடார தொழிலை செய்து கொண்டு
அவர் தொழில் செய்து கொண்டு அந்த இடத்திலே அவர் ஊழியத்தை செய்தார். 1.5 வருஷத்துக்கு அவர் அந்த தொழிலை செய்தார். ஏனென்றா அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவைப்பட்டது. அப்ப அங்க அது ஒரு சுற்றுலா பிரயாணிகள் வந்து போகிற ஒரு பட்டணமா இருந்தது இந்த கொருந்து பட்டணம். இன்றைக்கும் இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். மற்றது பல கப்பல்கள், துறைமுகங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பட்டணமா இருந்தது. அப்ப இங்க பலவிதமான ஜனங்கள் இருந்தார்கள், பலவிதமான கலாச்சாரம் இருந்தது, ஒழுங்கீனம் இருந்தது, ஒழுக்கமின்மை காணப்பட்டது. இப்ப நீங்க இதுக்குள்ள இருக்கிறதால உங்களுக்கு தெரியாது. நான் முதல் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறேன். நீங்க இந்த பாசிக்குடா பக்கம் போய் பாருங்க, இந்த டூரிஸ்ட் எல்லாம் வார நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்மட கலாச்சாரத்துக்கும் அவர்கள் நடந்து கொள்ளுகிற செயல்பாட்டுகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அருகம்பை பக்கம் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும். தெரியுமா? போய் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போகாதவங்களுக்கு தெரியாது. அருகம்பையில நம்ம இந்த பலசரக்கு சாமான் பண்ற கடை இருக்கு தானே, அந்த கடையில அவங்க மதுபானங்கள் விற்பனை செய்வார்கள். அதை கைது செய்ய இயலாது. ஏனென்றால் அது சுற்றுலா பிரயாணிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பிரதேசமா இருக்கு. அவங்க ரோட்ல வச்சு மதுபானத்தை குடிப்பாங்க. நாங்க போய் என்ன ரோட்ல வச்சு குடிக்கிறோம் யாரும் கேட்கலாது. ஏன்? அது சுற்றுலா பிரதேசம். அதே போல இந்த கொருந்து பட்டணம் இப்படிப்பட்ட பலவிதமான ஒரு கலாச்சாரம், வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தது. அப்ப இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றாங்க, தீர்க்க தரிசனத்தை வரத்தை பெற்றாங்க, பல வரங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சது. அப்ப இவங்க என்ன செய்தாங்க? இவங்களுக்கு நாகரிகம் தெரியாதானே, என்ன செய்யணும் என்று தெரியாதானே. அப்ப அந்த சபைகள் எல்லாம் எங்க இருந்ததுன்னு சொன்னா வீட்டினுடைய திண்ணைகள், திண்ணா தெரியும் தானே, வீட்டுற முன்பகுதி, பிறகு மரத்துக்கு கீழே, சிலது வீட்டுல, இப்படி எல்லாம் சபைகள் இருந்தது. அப்ப திண்ணையில இருந்து கொண்டு இவங்க அந்நிய பாஷையில, இப்ப நான் சொல்றேன், நீங்க ரோட்டுல ஒரு 10 பேர் கூடி இருந்து அந்நிய பாஷையில சத்தமா ஜெபிச்சா அப்படி இருக்கும். போற வரவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு பரியாசமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், சபை நீங்கள் கூடி வரும் பொழுது அதை நீங்க செய்யாதீங்க. அதை அப்படி செய்யறதா இருந்தா அதனுடைய கருத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார். ஆனால் பவுல் மற்ற சபைகளுக்கு எழுதும் பொழுது, சரிதானே, இப்ப தீத்து புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க பாஸ்டரல் எபிஸ்டில் என்று சொல்லுவாங்க. அதாவது போதக நிருபங்கள். ஏனென்றா தீத்துவும் ஒரு போதகர், தீமத்தையும் ஒரு போதகர். அப்ப போதகர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற நிருபங்களாக அந்த நிருபங்கள் காணப்படுகிறது. அப்ப அதுல எழுதும் பொழுது அவர் பவுல் சொல்லல, இங்க இந்த அந்நிய பாஷம் வரம் பெற்றவங்களை சத்தமா அந்நிய பாஷையில பேச வேணாம் என்று சொல்லி அங்க அவர் ஆலோசனைகள் சொல்லல. இப்ப இயேசுவும் அப்போஸ்தலர்களிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள் என்று. அப்ப இயேசுவுக்கு தெரியும் இவர்கள் பரிசுத்தாவி ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் என்று. இயேசுவும் சொல்லலையே, கீழே ஜனமெல்லாம் வந்திருப்பாங்க, என்ன பார்த்தரும் மேதரும் அரேபியரும் ரோமரும் யூதர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, அந்த ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது சத்தமா அந்நிய பாஷையில பேசாதீங்க. அவங்க உங்களை என்ன சொல்லுவாங்க? மதுபானம் அறிந்து விட்டு கத்துகிறார்கள். அப்படி சொன்னாங்களா? இடத்துல சொன்னாங்க. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசி பாருங்க. அவங்க சொன்னாங்க இவர்கள் மதுபானத்தை அறிந்து, அவங்க தேவனுடைய மகத்துவத்தை தான் பேசினாங்க, அந்நிய பாஷையில துதித்தாங்க. இவங்க சொல்றாங்க இவங்க மதுபான வெறி கொண்டு பேசுறாங்க. அப்பொழுதுதான் பேதுரு எழும்பி என்று சொல்லுகிறார், இது 3ஆம் மணி நேரமாகிறது, இவர்கள் மதுபானத்தினாலே வெறி கொண்டு இப்படி பேசவில்லை, தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாய் சொல்லப்பட்டது நிறைவேறும் படிக்கு அது இந்த இடத்திலே நடக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில, சரிதானே, நாங்க அந்நிய பாஷை வரத்தை நாங்கள் வாஞ்சிப்போம். எல்லாருக்கும் ஆண்டவர் அதை கொடுக்க மாட்டார், விருப்பப்படுகிறவர்கள், சரிதானே. நீங்க உங்களுக்கு பாஸ்டர் தலையில கை வச்சா தான் அது வரும்ன்றதே இல்லை. நீங்க போய் ஆண்டவரிடத்துல வாஞ்சியாய் அதை கேட்கும் பொழுது நீங்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள, நீங்க பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க, விருப்பப்படுங்க. அந்த வரத்தை பெற்ற நீங்க பெற்றிருக்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனை, நீங்க அந்நிய பாஷை வரத்துல இடத்துல மட்டும் சத்தம் போடக்கூடாது. வீட்டுல தனியா இருந்து
அந்நிய பாஷையில நீங்கள் பேசணும், ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் புது புது வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்வார், வாய்க்குள்ள நிரப்ப ஆரம்பிப்பார். நீங்க 2 சொல் இருந்தாலும் அதுல வெக்கப்படாம நீங்க ஆண்டவரோட பேசுங்க. பேச 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 பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார். நீங்க பாருங்க, ஒரு குழந்தை பிள்ளைய பாருங்க, எடுத்தோடனே அது தமிழ் இலக்கியம் இலக்கணம் எல்லாம் பேச, வணக்கம், நான் அம்மாவின் வயிற்றிலிருந்து வந்திருக்கிறேன், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், எனக்கு ஒரு புட்டி பால் கொடுக்க முடியுமா, இப்படியா பேசுறதுக்குள்ள இப்ப நம்மட மகள் இருக்கிறா, அவைக்கு வயசு மூத்தது இளையது சின்ன எல்லாம் தெரியா, எல்லாரையும் தான் கூப்பிடுவா. அப்படி கூப்பிடுவா, அண்டா விளங்கணும், கூப்பிடுறான். அப்ப அவட சத்தம் அவைக்கு விளங்குது போல, அவைய பத்தி பேசுறேன், நீங்க பாக்கலாம். அப்ப என்று சத்தம். அப்ப நாங்க 2 சொல்ல வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்டா, ஆவியானவர் நாங்க விருப்பப்படும் பொழுதுதான், நாங்க அதுல பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் எங்களை ஆண்டவர் என்ன செய்வார், எங்களை நிரப்ப ஆரம்பிப்பா. அப்ப அந்நிய பாஷையை ஒரு நாளும் கேவலமாக எண்ணாதீர்கள். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசிகள் வந்திருக்கிறாங்க, சரிதானே? அவங்க அந்நிய பாஷையெல்லாம் இல்ல, அதெல்லாம் போய், அதெல்லாம் இது, அது 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 இல்ல இது என்று வேதத்தை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் உங்களுக்கு, என்னுடைய ஜனங்களுக்கு, அதே நேரத்துல என்னுடைய யூடியூப் சேனலிலே என்னுடைய செய்தியை கேட்கிறவர்களுக்கு அந்நிய பாஷை என்பதை உண்மை என்று நான் நிரூபித்திருக்கிறேன். கர்த்தர் நேற்றும் ஒன்றும் என்று மாறாதவர். பெந்தைகொஸ்தே நாளன்று அந்நிய பாஷையை கொடுக்க அவருக்கு முடியுமானால் இப்பையும் அந்நிய பாஷையை அவராலே கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, சரித்திரத்துல அந்நிய பாஷையின் வரம் இருந்து ஒரு காலத்துல மங்கி போனது. சரியா? மங்கி போன பிறகு வேதத்தை வாசிச்ச ஒரு சில நபர்கள் அமெரிக்காவுல, சரியா, அசுசா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் எல்லாம் பேசுவாங்க. நீங்க அதெல்லாம் இருக்குது, நிறைய காரியங்கள் தேடி படிச்சு பாருங்க. அப்ப இந்த அசுசா ஸ்ட்ரீட் என்ற இடத்துல இவர்கள் என்ன செய்தாங்க, கொஞ்சம் பேர் சேர்ந்து, நாங்க இங்க கூடி ஜெபிக்கிறோம் இல்லையா, அவர்கள் பாடல் பாடி ஜெபித்து அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் வச்சு கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த யோவேல் 2வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறீரே, மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. மற்றது இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாக்குறோமே, அந்நிய பாஷையில எல்லாம் பேசினாங்கண்டு, இதெல்லாம் இப்ப காண முடியாம இருக்கே ஆண்டவரே, இது இருக்குதா, உண்மைதானா? அப்படி ஒன்று இருந்தா ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றும் என்று அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த மங்கி போயிருந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் எல்லாம் அவர்கள் மீது வந்து அந்த அபிஷேகம் அவர்கள் மீது ஊற்றப்பட ஆரம்பித்தது. தெரியுமா, அந்த இடத்துல இருந்த 2 நபர்கள் ஆரம்பித்த திருச்சபைகள் 2 இருக்கிறது, உலக பிரசித்தி பெற்ற திருச்சபைகள். ஒரு திருச்சபை வந்து அசம்பிளி ஆஃப் காட், ஏஓஜி திருச்சபை. இன்னைக்கு அது உலகம் பூராகவும் இருக்குது. அது அந்த இடத்துல ஜெபித்த ஒரு நபரால ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொரு திருச்சபை சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லுவாங்க. அந்த திருச்சபையும் உலகம் முழுவதும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அவர்களை நிரப்பின பொழுது அந்த அக்கினி, அந்த 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 வல்லமை அவர்களை என்ன செய்தது, உலகம் முழுவதும் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அது செய்தது. ஆகையினால ஆவியானவருடைய காரியங்களை நாங்கள் விரும்புவோம். இந்த நாட்கள் அது தேவைப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் விரும்புவோம். நாங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோமா? நாங்கள் எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல, எழுந்திருந்து கண்களை நாங்கள் மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆவியானவரே என்னையும் நிரப்பும் என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னையும் நிரப்பும். ஆவியானவரே, நான் உமக்காய் அனல் விட்டு கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அப்பா, என்னை நிரப்பும் என்று சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வாய்களை மூடிக்கொண்டிருக்க வேணாம், செபிக்க ஆரம்பிங்க, செபிக்க ஆரம்பிங்க. உங்களோட சத்தம் வரட்டும், செபிக்க ஆரம்பிங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க, முணுமுணுக்க வேணாம், சத்தமா ஜெபிங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே என்ன நிரப்பும் என்று சொல்லுங்க. என்ன நிரப்பும் அப்பா, என்ன நிரப்பும், உங்களுடைய அந்நிய பாஷையால் நிரப்பும் என்று சொல்லுங்க. அந்நிய பாஷையினால் நிரப்பும் என்று சொல்லுங்க. ஆவியானவரை உங்களுடைய அசைவாடுதல்
என்னுடைய வாழ்க்கையில வரட்டும் என்று சொல்லுங்க. உடைய தெய்வீக பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யட்டும் அப்பா, என்னை ஆளுகை செய்யட்டும், என்னை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள, தியானிக்க, ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நாங்கள் நினைத்து பார்க்க நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அந்நிய பாஷையின் வரம் இல்லாத ஒவ்வொருவர் மீதும் உடைய அந்நிய பாஷையின் வரம் ஆண்டவரே, அந்த வரம் அவர்களுக்கு கிடைக்கும்படிக்கு செய்கிறார். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நாட்களிலே இயேசுவானவர் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அது இந்த இடத்துல பெறலாம், அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நடக்கலாம், எப்பொழுது வேணுமானாலும் அந்த ஞானஸ்தானம் அவர்கள் மீது இயேசுவின் நாமத்திலே இறங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.